Hi students, good morning. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். எல் லென்த் ஏ ஏரியா இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு, அதாவது ரைட் டு லெஃப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ரைட் டு லெஃப்ட் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி, அதாவது பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி தான் போகும். அதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி அப்படிங்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வச்சுக்கிறோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்சிடர் a conductor with area of cross section A and let with the electric field E applied to it from right to left. Suppose there are n electrons per unit volume. அப்போ 1 யூனிட் வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் அசியூம் தட் ஆல் த எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் த சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிற, அதாவது விடிங்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே dx டிஸ்டன்ஸ் நகர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, dtங்கிற டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு dx பை dt. அப்போ அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா dx ஈக்குவல் டு vd இன்ட்டு dtன்னு வரும். vd இன்ட்டு dt. இப்போ இது வந்து வெலாசிட்டின்னு வச்சுக்கிறோம். dtங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, vdங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, dtங்கிறது டைம். அப்போ ஏ ஏரியா இருக்கக்கூடிய, ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கக்கூடிய 1 யூனிட் வால்யூமில் டிடிங்கிற டைமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க. வால்யூம் அப்படிங்கும்போது ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு போடுவோம். ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ 1 யூனிட் வால்யூமில் n எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ ஏரியா டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வால்யூமில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு ஏ டிஎக்ஸ்னு வரும். அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏ வால்யூம் அப்படின்னா ஃபார்முலா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஏரியா இன்ட்டு ஹைட்னு கூட வச்சுக்கலாம். அப்போ 1 யூனிட் வால்யூமில் n எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கக்கூடிய டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கண்டக்டரில் எவ்வளவு, அந்த வால்யூமில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு ஏ டிஎக்ஸ் அப்படிங்கிறது. டிஎக்ஸுக்கான ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ்க்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விடி இன்ட்டு டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ NABD இன்ட்டு டிடி. இப்போ ஒரு சின்ன வால்யூமில் டோட்டல் சார்ஜ், அதாவது ஏ ஏரியா டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் வீணு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வால்யூமில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அப்படின்னா Q ஈக்குவல் டு NE. Q ஈக்குவல் டு N இன்ட்டு E. அப்போ டிக்யூங்கிற சார்ஜ், ஒரு ஸ்மால் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் டிக்யூங்கிற சார்ஜ் இருக்குது அப்படின்னா டிக்யூ ஈக்குவல் டு N இன்ட்டு E. முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது முதல்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். NAVD இன்ட்டு டிடி இன்ட்டு இ. இப்போ டிக்யூங்கிற சார்ஜ் இருக்கிறதுனால அதோட டோட்டல் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா I ஈக்குவல் டு டிக்யூ பை டிடின்னு வரும். டிக்யூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். NAVD இன்ட்டு டிடிஇ பை டிடி. டிடி கேன்சல் ஆயிரும். அப்போ I ஈக்குவல் டு NAVDE. விடிங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஐங்கிறது கரண்ட். இங்கே ஏவை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. I பை ஏ ஈக்குவல் டு NVDEன்னு வரும். I பை ஏ அப்படிங்கிறது தான் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். சார்ஜ் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கரண்ட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். J ஈக்குவல் டு I பை ஏ. ஸோ I பை ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் NEBD அப்படிங்கிறது மட்டும் வரும். NEVD ஆர் NVDEன்னு வரும். இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா I பை ஏ அப்படிங்கிறதுனால ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர், இதுதான் யூனிட். இது நோட் பண்ணி வச்சுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. The above direction is valid only when the direction of the current is perpendicular to the area. அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா ஏ ஏரியா இருக்குது, இந்த ஏ ஏரியா இருக்கக்கூடிய கண்டக்டரில் அதுக்கு பர்பண்டிகுலராக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. கரண்ட் டென்சிட்டிக்கு வந்து டைரெக்ஷன் இருக்குது, அதனால் J வெக்டர் ஈக்குவல் டு NEVDன்னு சொல்கிறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட எலக்ட்ரான் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் வந்து அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால, அதாவது
ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட மூவ் ஆகக்கூடியது. இப்போ ஜே ஈக்குவல் டு மைனஸ் என் இ ஸ்கொயர் டவ் பை எம் இன்ட்டு இ. இங்கே வீடியோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு முதல்லையே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இ பை எம் அப்படிங்கிறது முதல்லையே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி போன கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால், விடிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் இஇ பை எம், அதாவது ஜே வெக்டர் ஈக்குவல் டு என் இன்ட்டு இ இன்ட்டு மைனஸ் இஇ பை இ டவ் பை எம்னு வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என் இ ஸ்கொயர் டவ் இ பை எம்னு வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா மைனஸ் சிக்மா இன்ட்டு இ. ஜே வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா இன்ட்டு இ. ஜேக்கும் ஈக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ஜே வெக்டரும் இ வெக்டரும் ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த சிம்பிளை வந்து என்ன பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன், அதனால் வந்து இந்த சிம்பிளை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சிக்மா ஈக்குவல் டு சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி. சிக்மா ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர் டவ் பை எம். இதுக்கு பேர் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஜே ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ வெக்டர் அப்படிங்கிறது தான் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். ரோ ஈக்குவல் டு 1 பை சிக்மா, அதாவது கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறோம். அப்போ எம் பை என் இ ஸ்கொயர் டவுங்கிறதே ரோன்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சு. ஒய் கரண்ட் டென்சிட்டி இஸ் அ வெக்டர் பட் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார். கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது ஏன் வெக்டர்னு சொல்கிறோம், தென் கரண்ட்டை வந்து ஏன் ஸ்கேலார்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கரண்ட் டென்சிட்டி அண்ட் ஏரியா வெக்டர் இன் விச் த சார்ஜஸ் அக்ராஸ், அதாவது த கரண்ட் ஐ கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டிபெண்டிங் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த யூனிட் வெக்டர் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. அதை பொறுத்து கரண்ட்டோட பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, என்னென்னு ரீட் பண்ணி வச்சுங்க. தென் ஓம்ஸ் லா. The Ohm's law can be derived from the equation J equal to sigma into E. Consider a segment of wire L and cross-sectional area A as shown in. When a potential difference V is applied across the wire, net electric field is created in the wire which constitute the current in the wire. For simplicity, we assume that the electric field is uniform in the entire length of the wire. Then the potential difference can be written as, முதல்லையே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். மைனஸ் டிவி ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு டிஆர்னு நம்ம முதல்லையே படித்து வச்சுருக்கோம், ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோன்னா வி ஈக்குவல் டு இ இன்ட்டு எல்னு எழுதுகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஜே ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஈன்னு தெரியும். ஈக்கான ஃபார்முலா இ ஈக்குவல் டு வி பை எல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிக்மா இன்ட்டு வி பை எல். ஜே ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ என் இ ஸ்கொயர் டவ் இன்ட்டு வி பை எல்னு தெரியும். ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வி தான் வேணும். இங்கே வி ஈக்குவல் டு மற்ற வேல்யூ எல்லாமே அந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஐ இன்ட்டு என் இ ஸ்கொயர் டவ் பை ஏ இன்ட்டு எல். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர். அல்லது இந்த வேல்யூவை இங்கேயே வச்சுக்க. இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. என் இ ஸ்கொயர் டவ் பை எம் அப்படிங்கிறது என் இ ஸ்கொயர் டவ் பை எம் அப்படிங்கிறது நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம். சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுபடி புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி வி ஈக்குவல் டு ஐ பை ஏ ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு வி பை எல்னு தெரியும். இந்த வியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துரு. ஐ ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எல் இன்ட்டு வி. இந்த சிக்மா ஏ பை எல் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்ட். 1 பை ஆர்னு போடுறோம். நல்லா வச்சுக்க. ஓம்ஸ் லாவில் கான்ஸ்டன்ட் வந்து 1 பை ஆரை தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ வி ஈக்குவல் டு ஐஆர்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்க. இதுதான் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. For the above equation, the resistance of the ratio of potential difference across the given conductor to the current passing through the conductor. R வேணும்னா என்ன பண்ணுறோம், V equal to IR, R equal to V by I. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. வியோட யூனிட் பார்த்தீங்க ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். ஓம்ஸ் லாவை பொறுத்தளவுக்கு நம்ம 10th படிச்சிருக்கோம். V directly proportional to I ஓம்ஸ் லா பார்க்குறோம். ஓம்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா V directly proportional to I, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் at a constant temperature a steady current flowing through the conductor is directly proportional to the potential difference across the or
த டூ எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இதுதான் வந்து ஓம்ஸ் லா. இது நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஓம்ஸ் லாவை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே டைரக்ட் வேரியேஷன், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொன்னதுனால ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அதை வச்சு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா, கரண்ட்டையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் வச்சு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைச்சு அப்படின்னா அதை ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான அதாவது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு பேர் ஓமிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஓமிக் அதாவது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் நான் ஓமிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நான் ஓமிக் மெட்டீரியல். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைக்காது, ஒரு கர்வ் மாதிரி கிடைக்கும். இது வந்து நான் ஓமிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆர் ஈக்குவல் டு எல் பை சிக்மா இன்ட்டு ஏ. 1/σவை ரோன்னு சொல்லுவோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஆர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏன்னு வரும். சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த மெட்டீரியல், எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தாக இருக்கும், டைமென்ஷனை பொறுத்து இருக்காது. அப்போ ரோ ஈக்குவல் டு 1/σ. அப்போ ஆர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. The resistance of the material is directly proportional to the length of the conductor and inversely proportional to the area of cross section of the conductor. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சு. ரோங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதுக்கு ரோ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ காப்பர் அப்படின்னா 3000 இருக்குது அப்படின்னா அதோட வயர் வந்து சேப் எந்த மாடலில் இருந்தாலும் சரி, காப்பருங்கிற மெட்டீரியல் எடுத்துட்டாவே அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி காமன். ஒரு தின் வயர் எடுத்துட்டாலும் சரி, ஒரு திக் ராட் எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு ரோங்கிறது ஒரு மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கண்டக்டர், 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கக்கூடிய கண்டக்டரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரெசிஸ்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் டு எ கரண்ட் flow by a conductor of unit length having unit area of cross section. இதோட யூனிட் ஓம் மீட்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டருக்கு லோயஸ்ட் ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டருக்கு லோவாக இருக்கும், இன்சுலேட்டருக்கு அதிகமாக இருக்கும். செமிகண்டக்டருக்கு வந்து ரெண்டுக்கும் இடையில இருக்கும். இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் இடையில அதோட ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸ் மூணுக்குமே வந்து ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ 20 டிகிரி செல்சியஸில் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சு. நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து ஈரக்கையில் அதாவது எலக்ட்ரிக் டிவைசஸ் எல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு ரீட் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். இப்போ 1 or more ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னா பேட்ரி கீ. R1, R2, R3 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பொட்டன்ஷியல், இது பேட்ரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இது டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து ஐன்னு வச்சுக்கிறோம். இது ரெசிஸ்டர்ஸ் சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். V1, V2, V3. அதோட கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கும். I சேம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரிடு. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. Vக்கு பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், IRS. V1க்கு பதிலாக IR1, V2 IR2, V3 ஈக்குவல் டு IR3. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. வியோட வேல்யூ IRS. ஐ கேன்சல் ஆயிரும். RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இதுதான் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ்க்கான ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன். இது டெரிவேஷன். இது நல்லா பார்த்துக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்பாங்க. இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RS அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணோன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்.
இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸில் எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கும். நல்லா வச்சுக்க. இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா R1 R2 R3யில் எது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸோ எது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை விட மேக்ஸிமமாக இருக்கும், கிரேட்டர் தென்னாக இருக்கும். இதுதான் வந்து ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். நெக்ஸ்ட், ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். பேட்ரி இதோட பொட்டன்ஷியல் வந்து வின்னு வச்சுக்கிறோம். R1 R2 R3 இதன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐன்னு வச்சுக்கிறோம். இப்போ தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். தென் ஆனால் கரண்ட் வந்து வேரி ஆகும். R1 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, R2 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2, R3 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I3. அதாவது பொட்டன்ஷியல் சேம், I வேரி. V equal to IR, I equal to V by R. பேரலாக இருக்கிறதுனால V by RP டோட்டல். I1 equal to V by R1 வச்சுக்கிறோம். I2 equal to V by R2 வச்சுக்கிறோம். I3 equal to V by R3 வச்சுக்கிறோம். அப்போ டோட்டல் கரண்ட் equal to I1 plus I2 plus I3. I equal to V by R1 plus V by R2 plus V by R3 வச்சுக்கிறோம். Vயை காமனாக எடுத்துடுறோம். 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஐக்கு பொதுவாக V by RP, V கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுதான் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த sum of the reciprocal of the individual resistance. அவ்வளோதான். இதில் ஆர்பியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 R2 R3 இந்த 3 ரெசிஸ்டன்ஸில் எது லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸோ அதை விட குறைவாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கோட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ராய். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். இந்த ஷார்ட் கோடை ஞாபகம் வச்சுக்க. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது கார்பன் ரெசிஸ்டர்ஸ். கார்பன் ரெசிஸ்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ செராமிக் கோர் on which a thin layer of crystalline carbon is deposited is shown in the figure. These resistors are inexpensive. விலை அதிகம் இருக்காது, நிலையான தன்மையோட இது ஸ்டேபிளாக இருக்கும், காம்பேக்ட் இன் சைஸும் சின்னதாக இருக்கும். கலரிங்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கோட் வேர்ட் பார்த்திங்கன்னா பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். பீனா பிளாக், பீனா ப்ரௌன், ஆர்னா ரெட், ஓனா ஆரஞ்ச், ஒய்னா எல்லோ, ஜீனா க்ரீன், பீனா ப்ளூ, பீனா வைலட், ஜீனா கிரே, டபிள்யூனா ஒயிட். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்பர்ஸை வந்து அதோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் கோடிங் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாலரன்ஸ் எந்த அளவுக்கு, இப்போ 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதில் 100 ஓம் பெர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், கலர்லெஸ், அதாவது கலர் வந்து கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரிங் கொடுத்துருப்பாங்க. கோல்டு ரிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் 5% வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். சில்வர் அப்படின்னா 10%, கலர்லெஸ்னால் 20%. எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் க்ரீனுக்கு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5. அதே மாதிரி செகண்ட் ஒன் ப்ளூக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 6. தென் தேர்ட் ஒன் ஆரஞ்ச், ஃபஸ்ட்டு டிஜிட், செகண்ட் டிஜிட். ஃபஸ்ட்டு 2 கலர்ஸுமே அந்த நம்பரோட டிஜிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்டு டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. அது எந்த கலர் இருக்கோ அவ்வளோ 0 இங்கே ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கிறதுனால ஆரஞ்சோட வேல்யூ 3,
அப்போ 3 ஜீரோஸ் வந்து இது கூட ஆட் பண்ணணும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 56,000 ஓம்னு சொல்லலாம், அல்லது 56 கிலோ ஓம்னு சொல்லலாம். பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணி வச்சுக்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கோல்டு கலர் கொடுத்துருக்கிறதுனால இது கூட என்ன ஆகலாம், 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. ஒன்று 56 கிலோ ஓம் அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது, அதில் 5% வந்து குறைஞ்சிருக்கலாம், அல்லது 5% வந்து அதிகமாக இருக்கலாம். அதோட இப்போ எக்ஸாம்பிள் 50,000 to 60,000 ஓம் வரைக்கும் அதில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதுதான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. நோட் பண்ணி வச்சுக்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க.